நாய்களுக்கு தரக்கூடாத 10 உணவு வகைகள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான காணொளி எதை பற்றியது அப்படின்னா, மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவு வகைகளில் நாய்களுக்கு பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய 10 உணவுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். நாய்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய உணவுகள் பட்டியல் வந்து பெருசு. ஆனால் இந்த 10 நம்ம ஏன் இப்போ தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா, இந்த 10 உணவுகள் பெரும்பாலும் நம்ம தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய உணவுகள், நம்ம சொல்லக்கூடிய உணவுகள். அதையும் தாண்டி நம்ம ஸ்நாக்ஸாக எடுத்து சாப்பிடக்கூடிய உணவு வகைகளையும் சேர்ந்தது. அப்போ நம்ம இதை சாப்பிடும்போது இயல்பாகவே நம்ம செல்லப்பிராணி பக்கத்தில் வந்து இருந்தால் நம்ம அது கூட பங்கிட்டுக்கலாம் அப்படின்னு தோணும். அவங்க கேட்குறாங்க, பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்ருக்காங்க, ரெண்டு தான் என்ன அந்த மாதிரி தான் எண்ணம் வரும். ஆனால் ஒரு சிறிய அளவு கூட பெரும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய உணவு வகைகள் சிலது வந்து நம்ம தினசரி சாப்பிடக்கூடிய உணவில் இருக்குது. அது நம்ம அறவே கொடுக்கக்கூடாது. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அந்த மாதிரியான உணவு தான் உங்கள் நாய் உட்கொள்ள நேர்ந்தால் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் என்னங்கிறதையும் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த உணவுக்கு மாற்றாக நல்ல ஆரோக்கியமான நலமான உணவை, நாய்களுக்கு உகந்த உணவு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். காணொளிக்குள்ளே போவோம். 1வது சாக்லேட். சாக்லேட்டில் இருக்கிற கஃபைனும் தியோப்ரோமினும் நாய்களுக்கு பெரும் ஆபத்தை தரும். இது நாய்களுடைய மத்திய நரம்பு பகுதியை பாதிக்கும், இருதயத்தையும் நுரையீரலையும் பாதிக்கக்கூடும். சாக்லேட்டினால் நாய்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பிற்கான அறிகுறிகள்: வாந்தி, பேதி, நிலை கொள்ளாமல் இருத்தல், அதிக தாகம், படபடப்பு, ஜுரம், நடுக்கம், வலிப்பு, கோமா. சாக்லேட்டுக்கு மாறாக நாய்களுக்கு நம்ம குடிக்கக்கூடிய உணவு இது கேரப். 2வது திராட்சை, உலர்ந்த திராட்சை. திராட்சை, உலர்ந்த திராட்சை இரண்டுமே நாய்களுக்கு சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தும். திராட்சை மற்றும் உலர்ந்த திராட்சையினால் ஏற்பட்ட பாதிப்புக்கான அறிகுறிகள்: வாந்தி, பசியின்மை, பேதி, வயிற்றுவலி, சோம்பல். சோம்பல்ங்கிறது சோம்பேறித்தனம்னு சொல்ல முடியாது, ஒரு நடக்க முடியாமல் இருத்தல், செயல்பட முடியாமல் இருத்தல் அப்படின்னு சொல்லலாம். அதிக தாகம், அதிகமான சிறுநீர் கழித்தல். திராட்சைக்கும் உலர்ந்த திராட்சைக்கும் மாறாக நாய்களுக்கு ப்ளூபெர்ரிஸ் தரலாம். 3வது வெங்காயம். வெங்காயம் சாப்பிடுவது நாய்களுக்கு பெரும் ஆபத்தாக முடியும். அது நாய்களுக்கு தீவிரமான இரத்த சோகையை ஏற்படுத்தும். நாய்களுக்கு வெங்காய நச்சுத்தன்மை ஏற்பட்டு இருப்பதற்கான அறிகுறிகள்: பசியின்மை, வாந்தி, பலவீனம், செயல்பட முடியாமல் இருத்தல், அதிகமான இருதய படபடப்பு, துடிதுடிப்பு, மூச்சு வாங்குதல், மூச்சு விடுவதில் சிரமம், வெளிரிய ஈறுகள். வெங்காயத்திற்கு மாற்றாக நாய்களுக்கு கேரட் தரலாம். 4. காஃபி. காஃபியில் இருக்கக்கூடிய அதீத அளவான கேஃபீன் வந்து நாய்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். இது நாய்களுக்கு தீவிர நச்சுத்தன்மையை உண்டாக்குவதாக இருக்கும். நாய்களுக்கு கஃபைன் நச்சுத்தன்மை ஏற்பட்டு இருப்பதற்கான அறிகுறிகள்: வாந்தி, நிலை கொள்ளாமல் இருத்தல், மூச்சிறைப்பு, தாறுமாறான இருதய துடிப்பு, நடுக்கம், வலிப்பு. காஃபிக்கு மாற்றாக காய்கறி சூப் தரலாம். 5. xylitol. இது சர்க்கரைக்கு மாற்றாக சர்க்கரை அற்ற உணவுகள் அப்படின்னு வந்து செய்யக்கூடிய உணவுகளில் சேர்த்திருப்பாங்க. இது நாய்களுக்கு மோசமான பாதிப்பை ஏற்படுத்தும், இறப்பு கூட இதனால் நேரிடலாம். இது நாயின் இரத்த ஓட்டத்தில் கலந்து வெகு சீக்கிரமாகவே இன்சுலின் சுரப்பை அதிகப்படுத்திவிடும். இதனால் நாய்களுக்கு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வெகு வேகமாக குறைந்துவிடும். உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுக்கலைன்னு சொன்னால் அது இறப்பிலும் முடியலாம். நாய்களுக்கு xylitol நச்சுத்தன்மை ஏற்பட்டு இருப்பதற்கான அறிகுறிகள்: வாந்தி, உடல் பலவீனமாக இருந்து நடக்க முடியாமல், செயல்பட முடியாமல் இருத்தல், கோஆர்டினேஷன், அதாவது உடல் ஒருங்கிணைஞ்சு நடக்கையில் வந்து ஒரு தள்ளாமை இருக்கலாம், ஒழுங்காக நடக்க முடியாமல், செயல்பட முடியாமல், சாப்பிட முடியாமல் இருக்கக்கூடிய தன்மை, நடப்பதில் சிரமம், வலிப்பு, கோமா. இப்போ xylitolக்கு மாற்றாக என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஆப்பிள் சாஸ் கொடுக்கலாம். அந்த ஆப்பிள் சாஸும் எதுவுமே இனிப்பு செயற்கை எதுவும் சேர்க்காமல் கொடுக்கலாம். 6. மேக்கடேமியா நட்ஸ். மேக்கடேமியா நட்ஸ் நாய்களுக்கு நச்சுத்தன்மையை தரக்கூடும். இது எதனால் ஏற்படுது அப்படிங்கிறதுக்கான காரணம் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் இது நாயோட உடல்நலத்தை வெகு மோசமாக பாதிக்கும். நம்ம அடிக்கடி மக்கடேமியா நட்ஸை வந்து உணவில் சேர்த்துக்காமல் இருப்போம். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய பல உணவுகள், அதாவது ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம், குக்கீஸில், கேக்ஸ்லலாம் வந்து மக்கடேமியா நட்ஸ் இருக்கும். அதனால் நம்ம ரொம்ப இதில் எச்சரிக்கையாக இருக்கணும்.
நாய்களுக்கு மக்கிடேமியா நட்ஸ்னால பாதிப்பு ஏற்பட்டு இருப்பதற்கான அறிகுறிகள்: வாந்தி, சோர்வு, ஜுரம், மூட்டுப்பிடிப்பு, தசை நடுக்கம், உடல் அதிக வெப்பமாதல், நிற்க முடியாமை, மனச்சோர்வு. இப்போ மேக்கடேமியா நட்ஸுக்கு பதிலாக நாய்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடியது வேர்க்கடலை, சால்ட் போடாத, காரம் போடாத வேர்க்கடலை, அதாவது நம்ம வேக வச்சு கொடுக்கலாம். 7. சமைத்த எலும்புகள். அதாவது இப்போ பொதுவாக நாய்களுக்கு எலும்பு கொடுக்கறதுங்கிறது இயல்பான பழக்கமாக இருக்குது. ஆனாலும் பல நிபுணர்கள் வந்து சமைத்த எலும்புகளை கண்டிப்பாக கொடுக்க வேணாம் அப்படின்றாங்க. ஏன் அவங்க சமைக்காததையும் கொடுக்க வேணாம்னு கூட சொல்கிறாங்க. இப்போது சமைத்த எலும்புகள் என்னென்னா, அது வந்து ரொம்ப எளிதில் உடையும். அது நாய்களுக்கு சோக்கிங், அதாவது தொண்டையில் மாட்டலாம், இல்லைன்னா குத்தலாம் நாயோட தொண்டையை. அதனால இதை கொடுக்க வேணாம் அப்படின்றாங்க. சில நிபுணர்கள் வந்து பச்சையாக எலும்பு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் கண்டாமினேஷன் இருக்கலாம், நச்சுத்தன்மை இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எலும்புகளுக்கு மாற்றாக நாய்களுக்கு வந்து பீனட் பட்டர் கொடுக்கலாம். அது காங்ஸ் அப்படின்னு அதுக்கு அந்த பொம்மை இருக்கும். அந்த பொம்மைக்குள்ளே நம்ம பீனட் பட்டரை ஃப்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் அந்த பீனட் பட்டரும் xylitol இருக்கக்கூடாது. நாய்களுக்கான உணவாக அது இருக்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கணும். 8. வைல்ட் மஷ்ரூம்ஸ். பொதுவாக மஷ்ரூம்ஸ் நாய்களுக்கு சேஃப், காளான் கொடுக்கலாம் அப்படின்வாங்க குறைந்த அளவில். ஆனால் சில வகையான காட்டு காளான்கள் வந்து மிகவும் ஆபத்தானவை. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நிபுணர்கள் கருத்துப்படி வந்து எந்த வகையான காட்டு காளான்களையும் வந்து கண்டிப்பாக நாய்களுக்கு கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். தவறுதலாக அவங்க சாப்பிட்டாங்கன்னா உடனடியாக விலங்கு நல மருத்துவரை அணுகணும். காட்டு காளானினால் நாய்களுக்கு ஏற்படும் நச்சுத்தன்மைக்கான அறிகுறிகள்: எச்சில் ஒழுகுதல், வாந்தி, பேதி, சோர்வு, வயிற்று வலி, மஞ்சள் காமாலை, வலிப்பு. காளான்களுக்கு மாற்றாக என்ன கொடுக்கலாம்னா, சக்கரவள்ளி கிழங்கு, பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணி இருக்குல்ல, அதை வேக வச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி சக்கரவள்ளி கிழங்கையும் நம்ம வேக வைத்து தோல் எடுத்து கொடுக்கலாம். 9. பச்சை தக்காளி. பச்சை தக்காளி நாய்களுக்கு மிகவும் கெடுதலானது. நம்ம நாய்களுக்கு கொடுக்கணும்னா நல்லா பழுத்த தக்காளியை கொஞ்சமாக கொடுக்கலாம். ஆனால் பச்சை தக்காளியை அறவே தவிர்க்கணும். ஏன்னா இதோட சிம்டம், அந்த அறிகுறிகள் பார்த்திங்கன்னா, அவங்க எடுத்துக்கொண்ட அளவுக்கு ஏற்றபடி கொஞ்சம் கம்மியாகவோ அதிகமாகவோ இருக்கலாம். ஆனால் இதில் ஒரே நல்ல விஷயம் என்னென்னா, அது இறப்பு நேரிடாது. ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆரோக்கியம் பாதிக்கும். உடனடியாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முழுமையாக உடல் நலத்தை மீட்கலாம். ஆனால் சிறிய அளவுக்கு சாப்பிட்டா கூட பப்பீஸ்க்கும், குட்டி நாய்களுக்கும், சின்ன சின்ன ப்ரீட்ஸ் இருக்குல்ல, சின்ன வகை நாய்கள், அவங்களுக்கும் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். நாய்களுக்கு பச்சை தக்காளி நச்சுத்தன்மை ஏற்பட்டு இருப்பதற்கான அறிகுறிகள்: பசியின்மை, உடல் ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருத்தல், அதீத எச்சில் ஒழுகுதல், வாந்தி, பேதி, தசை சோர்வு, சீரற்ற இருதய துடிப்பு. பச்சை தக்காளிக்கு மாற்றாக நாய்களுக்கு மஞ்சள் பூசணி கொடுக்கலாம், வெள்ளரிக்காய் போன்ற காய்களையும் கொடுக்கலாம். 10. குக்கீஸ். மனிதர்கள் சாப்பிடக்கூடிய குக்கீஸ் வந்து நாய்களுக்கு பெரும் ஆபத்தை தரக்கூடியவை. ஏன்னா இதில் வந்து மைதா இருக்கும், xylitol இருக்கும், மக்கடேமியா நட்ஸ் இருக்கலாம், திராட்சை, உலர்ந்த திராட்சையெல்லாம் இருக்கலாம். இப்போது மனிதர்கள் சாப்பிடுவதற்கான குக்கீஸில் வந்து நிறைய சேர்ப்பாங்க, ருசிக்காக நிறைய சேர்ப்பாங்க, நிறமிகள் சேர்ப்பாங்க. இது எல்லாமே நாய்களுக்கு பெரும் ஆபத்து. அதுவும் தவிர இதில் வந்து சர்க்கரையின் அளவு கூடுதலாக இருக்கும். இது நாயின் உடல் நலத்தை பெரிதும் பாதிக்கும். இந்த வகையான குக்கீஸ் சாப்பிடுவதால் நாய்களுக்கு ஏற்படக்கூடிய நச்சுத்தன்மைக்கான அறிகுறிகள்: வாந்தி, பேதி, ஒருங்கிணைப்பு இல்லாமல் இருத்தல், நடுக்கம், பலவீனம், ஒவ்வாமை, சீரற்ற இருதய துடிப்பு. குக்கீஸ்க்கு மாற்றாக சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு அது கூட நம்ம கேரட்டை துருவிலாம் சேர்த்து வீட்டிலே நம்ம பிஸ்கெட் தயார் பண்ணி கொடுக்கலாம். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.